ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கட்டளை வியாழன் மாலை ஆராதனை வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி பரிசுத்த வாரத்தின் முக்கிய காரணமாக உடன்படிக்கை செய்த இந்த நாளின் காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளுவீராக. எங்களோடு கூட பேசும், எங்களை புதுப்பித்து புது கிருபையினாலும் தேவ பலத்தினாலும் நிரப்பி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுதின கீதங்களும் கீர்த்தனைகளும் 240வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மாலே நான் மீட்கப்படுவேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 240வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மாலே நான் மீட்கப்பட்டவன். திவ்ய இரத்தத்தாலே நான் சுத்தமானவன். மிகுந்த கஸ்தியாலே என் தோஷத்தை தீர்த்தீர். உமது சாவினாலே நீர் என்னை ரட்சித்தீர். நான் உம்மால் என்றும் வாழ இப்பந்தியில் நீரே என் ஆவிக்கேற்றதான அமிர்தம் தந்தீரே. ஆசீர்வாதம் ஈந்து என் பாவம் மன்னியும். அன்போடு என்னை சேர்த்து தயாளம் காண்பியும். நீர் இன்னும் என்னில் காணும் பொல்லாங்கு யாவையும் அகற்றி போடவாரும் என் நெஞ்சில் தங்கிடும். நான் உம்மை பற்றிக் கொள்ள கருணை புரியும். மிகுந்த தாழ்மையுள்ள சித்தம் கடாட்சியும். நல்மீட்பரே உம்மோடு நான் ஐக்கியமாகவும் நாடோறும் வாஞ்சையோடு உம்மில் நிலைக்கவும். மிகுந்த அன்பினாலே துணை செய்தருளும். தெய்வீக அப்பத்தாலே நீர் என்னை போஷியும். ஜெபம் செய்வோம். இதனாலும் நாம் சுவிசேஷ பணிகளை செய்து வருகிற மிஷனரிமார்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, சுவிசேஷ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் நாம் ஒருமித்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஊழியங்கள் எல்லாவற்றிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதன்படி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் கிரியைகளை நடப்பித்தார். இந்த நாளிலும் அதே போல ஊழியம் செய்து வருகிற மிஷனரிமார்கள் அநேக பேர் உண்டு. காடுகளிலே, மலைகளிலே, வனாந்தர பகுதிகளிலே, இன்னும் மோசமான கால நிலைகள் உள்ள பகுதிகளிலே இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிற அநேக மிஷனரிமார்கள் உண்டு. அவருடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறார்கள். அநேகர் தனிமையில் இருக்கிறார்கள். வாலிபர்கள் உண்டு, இன்னும் திருமணமானவர்கள் உண்டு, வயதான அநேகர் உண்டு. அவர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி, பலப்படுத்தும்படி, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் சுவிசேஷர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கைப்பிரதி ஊழியங்கள்
வேதாகம ஊழியங்கள், டிராக்ஸ் ஊழியங்கள், வீடு சந்திப்பு ஊழியங்கள் போன்ற அநேக சுவிசேஷ ஊழியங்கள் சிறுவர் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, பெரியவர்கள் மத்தியிலே ஒவ்வொரு பணி ஸ்தலத்திலே சென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிற சுவிசேஷமானவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய பகுதி முழுவதையும் ஆண்டவர் ரட்சித்திருளும்படி, நம்முடைய தேசம் முழுவதையும் ஆண்டவர் ரட்சித்திருளும்படிக்காக சுவிசேஷத்தை அறியாத ஜனங்கள் ஏராளம் உண்டு. நம்மோடு வசிக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்தவர்களோடு கூட வாழ்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. அவர் எல்லாருக்காக நாம் ஒருமித்து நாம் அனைவரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ பணிகளை செய்து வருகிற நாங்கள் ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தீர், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீர் வேலையாட்களை அனுப்பினபடியினால் அந்த பாரத்தோடு சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டு வருகிற மிஷனரிமார்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே தந்தருளப்பட்ட மிஷனரிமார்களுடைய தியாகத்திற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இன்று வரவில்லை என்றால் அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியங்களும் இன்னும் ஆண்டவரை தொழில் பயிற்சிக்கான காரியங்கள், இன்னும் விசேஷமாக மருத்துவ ஊழியம், அதோடு கூட கல்வி ஊழியம், இந்த ஊழியங்கள் எல்லாம் எங்கள் மத்தியில் மிஷனரிகள் செய்யவில்லை என்றால் எங்கள் நிலை எவ்வளவோ அழிந்து போயிருக்கும், எவ்வளவோ மோசமான நிலையில் எங்கள் பட்டணங்கள் திரும்பி இருக்கும். ஆனால் ஆண்டவரே கிருபையா எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே மிஷனரிகளை அனுப்பி தந்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மோசமான சட்டங்களும் எத்தனையான கொடூரமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த எங்கள் பட்டணத்தின் மீது ஆண்டவரே நீர் பிரியம் வைத்து எங்கள் மத்தியில் அனுப்பி கொடுத்த மிஷனரிமார்களுக்காக, கோதுமை மணிகளுக்காக தேவரீருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தியாகங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரே உமது அன்பிற்காக தேவரீருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வந்த ஆண்டவரே அவர்கள் மூலமாய் இன்று நாங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியர்கள் எங்கள் பகுதியிலிருந்து எழும்பியிருக்கிறார்கள். நாங்கள் அநேக மிஷனரிகளை அனுப்பத்தக்கதாய் எங்கள் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்கள் மாவட்டங்களை, மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். எங்கள் தென்னிந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த நாளிலே பணி செய்து கொண்டிருக்கிற மிஷனரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்து வருகிற கல்வி ஊழியம், மருத்துவ ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இன்னும் தொழில் பயிற்சியின் ஊழியம், வேதாகம ஊழியர்கள், சமூக நல பணிகள் எல்லாவற்றிற்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்துருள்வீராக. ஊழியத்தின் பாதைகளில் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்துருளுங்க. நேரடியாக வசனத்தை அல்ல, சமூக பணிகளோடு கூட அவருடைய அன்பை ஆண்டவரை அறிவிக்கிறார்கள். நீர் பலத்தினால் இடைகட்டுவீராக. ஒவ்வொரு மிஷனரிகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே திறந்த வாசலை ஊழியர்கள் முன்பதாக வைத்திருப்பீராக. அவர்கள் போகிற இடங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்கத்தக்கதாய் ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே போகிற வீடுகள் ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கணும். அவர்கள் யார்கள் மீது கைகளை வைக்கிறார்களோ, என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் நடந்தேறணும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும். ஆண்டவரே செயல்படாத உறுப்புகள் செயல்படணும். அதை கண்டு திரள் கோடி ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். எங்கள் பகுதியில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் மிஸ்டரிகள் மூலமாய் நடந்தபடினால் எத்தனையோ கிராமங்கள் சந்திக்கப்பட்டது. ஆனால் அதே போல ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. மிஷனரிகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவர்கள் போகிற இடங்கள் எல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தரே மெய் தேவன் என்று ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தரை நிரூபிக்கத்தக்க கனிகளினாலும் வரவைகளும் கர்த்தர் நிரப்புவீராக. எங்களுக்கு கர்த்தாவே உமது நாம மகிமை கண்டு ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதாய் நீர் ஒவ்வொரு மிஷனரிகளும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே திறந்த வாசலை கட்டளையிட்டு எந்த தடைகளும் இன்றி நீர் அவர்களுக்கு முன்பதாக சென்று இருதயங்களை திறந்து விடுவீராக. லீதியாவின் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினீர். அது நிமித்த குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டது பிரகாரமாய் ஆண்டவரே மிஷனரிமார்கள் போகிற இடங்களில் நீர் ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுங்க. ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. ரட்சிக்கக்கூடாதபடி தேவக்கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. மிஷனரிகள் மூலமாய் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. சுவிசேஷர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் காடுகளிலே எல்லா இடங்களிலும் ஒரு வார்த்தை சுமந்து செல்லுகிற ஆண்டவரே சுவிசேஷர்கள், ஒவ்வொரு கிராமங்களாய் சென்று அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியங்கள் ஆண்டவரே, பட்டணங்களோடு தேடி ஓடுகிற இன்னும் ஆண்டவரே பணி ஸ்தலங்கள், கடைகளிலே வியாபாரம் செய்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, மீனவ ஜனங்கள் மத்தியிலே, இன்னும் ஐடி நிறுவனங்களில் பணி செய்கிறவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவரே, இன்னும் சிறுவர்கள் மத்தியிலே, சிறைச்சாலை கைதிகள் மத்தியிலே, மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் அவருடைய கரம் ஊழியர்கள் மீது அமரட்டும். ஒவ்வொரு மீதும் பாதுகாவலை கட்டளையிடுங்க. உமது வார்த்தையை அவர்கள் நாவிலே வைப்பீராக. ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை சொல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துவீராக. ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தை அறிவிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை கண்டு கொள்ளத்தக்கதாய் நீர் கிரியை செய்துவிடுவீராக. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் ஏராளமாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் மனமிறங்குவீராக. சுவிசேஷங்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒருவராகிலும் அழிந்து கெட்டும்போது உங்களுக்கு பெரியவில்லையே ஆண்டவரே.
அவர்கள் எல்லாம் சந்தித்துள்ளார்கள். ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. விதைக்கப்படுகிற விதைகள் வெறுமையாக அல்ல, 100 மடங்கு பலன் தரட்டும். 30, 60, 100 பலன் தரட்டும். வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் வசனங்கள் அதிலே முளைத்தோங்கட்டும். அநேகர் ரட்சிப்புக்குள் நடத்த ஊழியர்களாய் ஆண்டவரே நீ பயன்படுத்துங்க. சுவிசேஷ ஊழியத்தின் மூலமே அநேக ஊழியர்களை மிஷனரிகளை கர்த்தர் எழுப்பியருளுவீராக. எங்கள் பகுதி எல்லா இடங்களுக்கும் உடைய வார்த்தை கொண்டு செல்லத்தக்கதாய் ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. சுவிசேஷங்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் வரங்களோடு கூட பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாய் அநேக கிரியைகள் நடப்பிக்கப்படட்டும். இன்னும் எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள், எங்கள் பகுதியில் வசிக்கிற ஜனங்கள், எங்கள் பணிஸ்தலங்கள் எங்களோடு கூட இருக்கிறவர்கள், நாங்கள் பிரயாணப்படுகிறவர்கள் எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளம் உண்டு. இயேசு என்றால் யார் என்று கேட்கிற அளவுக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை தொடப்படணுமே. இது ஆத்ம பாரமாய் இருக்கிறது. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சீசனை நோக்கி சொன்னீரே, அந்த பாரத்தை எங்களுக்கும் தருவீராக. நாங்களும் எப்போதும் வார்த்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள இந்த கிரியை செய்து விடுவீராக. என்னை பயன்படுத்துவீராக. நாங்கள் போகிற வருகிற இடங்களில் கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிக்க கிருபை செய்யுங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் விடுதலை கொடுக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், ஜெபங்களை கேட்கிறார் என்று ஜனங்கள் கண்டு கொள்ளட்டும். இது ஒருவரையும் புறம்பே தருகிறதில்லை ஆண்டவரே. நோக்கி இயேசுவே கூப்பிடுகிற, அப்பாவே கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செவி சாய்க்கிறீர், விடுதலை கொடுக்கிறீர். ஆண்டவரே எங்கள் ஜனங்களை கண்ணோக்குங்க. ஒருவராகிலும் கெட்டு போய்விடக் கூடாது, பிசாசின் வலைகளுக்கு சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்தருளுவீராக. ஆத்துமாக்கள் ஆண்டவரே அநேகமாய் அழிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ள எங்களை கருவியாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களின் கருவியாய் பயன்படுத்துங்க. ஆத்துமாக்கள் அழிந்து போவதற்கு சித்தமில்லை ஆண்டவரே. அந்த வாரத்தோடு நாங்கள் செயல்படத்தக்கதாய், ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் செயல்படத்தக்கதாய் நீ நாங்கள் கிருபை செய்து எழுவீராக. எங்கள் தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்கள் மாநிலம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்கள் பகுதி ஜனங்கள் முழுவதும் ஆண்டவரே, மாவட்டத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை கண்டு கொள்ளட்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தின் சகல வரியிலும் பிரசங்கிக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்து எழுவீராக. அதற்காகவே சிலுவையில் அடிக்கப்பட்டு, அதற்காகவே நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் அன்பை ருசி பார்க்க ஆண்டவர் கிருபை தருவீராக. எங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு 14, 17வது வசனம். அவர் 12 கூட அவ்விடத்துக்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடைய புசிக்கிறவர்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட காலத்தில் கைகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆயினும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் புறவாதிருந்தான், ஆனால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதை பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒரே முறைக்கு புறப்பட்டு போனார்கள். இதனாலும் கட்டளை வியாழன் மாலை நேரத்தில் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற காரியங்களை, இயேசு அதற்காக செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்க எந்த இடத்தை நாங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பகுதிக்கு நீங்கள் போங்கள், தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒருவனை காண்பீர்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அங்கே போய் அந்த எஜமானிடத்தில் கேளுங்கள், அவன் ஒரு அறையை காண்பிப்பான். அந்த மேல் வீட்டு அறையிலே நீங்கள் இந்த பஸ்காவை புசிப்பதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பின்பதாக நடந்த காரியங்களை தான் பார்க்கிறோம். இந்த மாலை நேரங்களிலே இந்த பஸ்காவினுடைய காரியங்களை அவர் சாயங்காலம் ஆனபோது இந்த 12 சீஷர்களோடு அப்போஸ்தலர்களோடு கூட
அவர் அந்த மேல் வீடுக்கு வந்து இவங்களோடு கூட அமர்ந்து செய்கிற காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இந்த கடைசி பந்தியை குறித்து அவர் பேசியிருக்கிறார். மார்க்குவிலே நம்ம இதில் ஒரு சில காரியங்களை இன்னும் கூடுதலாய் நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அதை விட சற்று காரியங்கள் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் யோவான் அதை மிகவும் தெளிவாக 5 அதிகாரங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆவது அதிகாரத்தின் 26ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் அவர் அதில் விளக்கி இருக்கிறார். இதனுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு இந்த பகுதிகளுக்கு நாம் வாசிப்பது அல்லது இந்த பகுதிகளுக்கு நாம் மீண்டும் திரும்பி வருவது நமக்கு அது நலமாயிருக்கும். யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். யாத்ராகமம் 12:17. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நியமமாக இந்த நாளை ஆசரிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படிக்காக ஆண்டவர் இந்த மோசே மூலமாய் அங்கே இந்த பார்வோனிடத்திற்கு அங்கே அனுப்புகிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த பார்வோனிடத்திலே நீ என்னுடைய ஜனங்களை விட வேண்டும், ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க நீ அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனாலும் அவர் விடவில்லை. அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. வாதைகளினாலே பாதிக்கப்படுகிறார்கள் எகிப்து ஜனங்கள். இந்த 10வது வாதையை இந்த 11ஆம் அதிகாரத்தின் காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம இதில் பார்க்கிறோம். இப்படி வருகிற பொழுதுதான் இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது கர்த்தர் இந்த எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவர்களாக இருக்கிற மோசேயும் ஆரோனையும் அவர் நோக்கி சொல்கிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக என்று சொல்லி கட்டளையிட்டு 10ஆம் தேதியிலே நீங்க என்ன செய்ய வேண்டும்? வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டிற்கு ஒரு குட்டி ஆடு என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிறார், ஒரு வீட்டிலே ஒரு சிலர் மாத்திரம் இருந்தார்கள் என்றால் அயல் வீட்டுக்காரரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது எத்தனை பேர் இருக்கார்களோ லக்கம் பார்த்து அதற்கு ஏற்றபடி ஒரு ஆட்டுக்குட்டியையும் அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது பின்வர காரியங்களே நம்ம அதை அறிந்து கொள்வோம். இப்படி முதலாவது வீட்டிற்கு நபர்களுக்கு ஏற்ற விதமாய் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புசிக்கத்தக்க என்ன அளவோ அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேண்டும். முதலாவது காரியம், அதில் எந்த ஒரு மாசும் குற்றமும் இல்லாதபடி, காயங்களும் அடிபட்டு இருக்காதபடி, நசல் கொண்டதா இல்லாதபடிக்கு பழுதற்றதா இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு ஆணாய் இருக்க வேண்டும், ஒரு முதன்மையானதா இருக்க வேண்டும், 1 வயது உள்ளதா இருக்க வேண்டும். அப்படியானால் குற்றம் செய்தால் ஒரு இன்னசென்ட் என்று சொல்லலாம். குற்றமற்ற ஒரு காரியம் தான் ஒரு பாலக வயது, அதாவது 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். அது செம்மறியானாகவும் இருக்கலாம், வெள்ளாடாகவும் இருக்கலாம், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இது 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் வைக்க வேண்டும். 14ஆம் தேதி அது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், இஸ்ரவேல் சபை ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். பின்வருகிற காரியத்திலே நாம் பார்க்கிற பொழுது இது இந்த மோசே சொல்வார், மீண்டும் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது ஈசோப்பின் துளிர்களை நீங்கள் எடுத்து இந்த இரத்தத்திலே தோய்த்து நிலைக்கால் சட்டம் கதவுகளிலே பூசுங்கள். ஈசோப் என்றால் அது ஒரு செடி. ஈசோப் என்பது ஒரு வித்தியாசமான காரியம், ஒரு செடி. அந்த செடியினுடைய துளிர், அந்த இலை புதிதாய் வருகிற துளிர், அதை எடுத்து நீங்கள் இந்த இரத்தத்தை துவைத்து நிலைக்காலிலே பூச வேண்டும். ஒரு பிரஷ் பயன்படுத்துகிறது போல அதை அவர் பூச சொல்கிறதை பார்க்கணும். நீங்க இப்படி பூச வேண்டும் என்று சொல்கிறார். இந்த நிலைக்கால்களிலே பூச வேண்டும். முதல் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு 14 நாட்கள் அது வீட்டில் இருக்க வேண்டும். அந்த மாதத்தின் 1ஆம் மாதத்தின் 14ஆவது நாள் மாலையிலே சாயங்காலத்திலே அது அடிக்கப்பட வேண்டும். அடித்து அதனுடைய இரத்தங்கள் சட்டம் நிலைக்கால் கதவுகளிலே பூசப்பட வேண்டும். அதன் ஒவ்வொரு உறுப்புகளும் அது தீயினாலே சுடப்பட வேண்டும் என்று அதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் எல்லாம் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிக்க வேண்டும். அது எப்படி புசிக்க வேண்டும் இன்னும் சற்று விளக்கமாய் பார்க்கலாம். 10ஆம் வசனத்துல அதில் ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியை வைக்காமல், இது என்ன முக்கியமான காரியம், அது மீதி வைக்க கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியை இரத்தத்தை பூசி அதை சுட்டு அதை புசிக்க வேண்டும். மீதி வைக்க கூடாது. விடியற் காலைக்குள்ளாக அது எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடிக்க வேண்டும். அப்படியே முடியவில்லை என்றால் அதை சுட்டரித்து அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அக்னியாலே சுட்டரித்து விட வேண்டும். எப்படி புசிக்க வேண்டும்? 11ஆம் வசனத்தில் நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டி கொண்டும்
உங்கள் காலில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். வேக வேகமாய் அதை உட்கொண்டு அதை முடித்து விட வேண்டும். விடிர் காலத்திற்குள்ள அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை காலி செய்து விட வேண்டும், இல்லை என்றால் சுட்டெரித்து விட வேண்டும். இது கர்த்தருடைய பஸ்கா. இது செய்கிற முறைதான் கர்த்தருடைய பஸ்கா என்று அவர் முதல் முதலிலே பஸ்கா அனுசரிக்கிற காரியத்தை அவர் இங்கு உருவாக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசே மூலமாய் ஆரோன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பஸ்காவை என்று எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அதுக்கு சொல்கிறார், இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கும்? ராத்திரியிலே சங்கார தூதர் அவர் போவார். இந்த நேரத்தில் கடந்து போனால் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர்கள் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் உள்ள முதற் பேரா இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர், அங்கு நான் கடந்து போவேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அதில் முதல் பேரானவைகள் எல்லாம் சங்காரம் பண்ணப்படும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பின்பதாக என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதுக்கு விடுதலை அவர்கள் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த 19ஆம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது அவர்கள் அப்படியே அந்த காரியத்தை எல்லாம் செய்தார்கள். பஸ்காவை அடித்தார்கள், அதை புசித்தார்கள். அதே போல எல்லா தலைசன்களும் அங்கு அடிக்கப்பட்டது, மறிக்கப்பட்டது. 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அழித்தார். இப்போது ராத்திரியிலே அவர்கள் புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு எந்த பார்வோன் தடுத்தாரோ அவரே அனுமதி கொடுக்கிறார். நீ போகிற பொழுது என்ன செய், என்னையும் ஆசீர்வதி என்று 32ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன காரியம் 17ஆம் வசனத்தின் முக்கிய பகுதியாக, புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக, இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை அனுசரிக்க கடவீர்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 1ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்றும் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறித்து அவர் பேசுகிறார். பஸ்கா பண்டிகை நீங்கள் அனுசரிக்க வேண்டிய விதத்தை எல்லாம் சொல்லுகிறார். இதை என்ன செய்ய வேண்டும்? நித்திய நியமமாக தலைமுறை தோறும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அங்கே ஏற்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கலாம். 27ஆம் வசனத்திலையும் இந்த காரியங்கள் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். ஒரு வருடத்துக்குள் விட்டுவிடக்கூடாது. வருடந்தோறும் இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனுசரிக்க வேண்டும் என்று பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிற காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் பஸ்காவினுடைய முதல் காரியம். பஸ்காவை அனுசரிக்கிற விதம் பஸ்காவின் பண்டிகையினுடைய காரியம். இப்படி வருஷந்தோறும் அவர்கள் அனுசரித்துக் கொண்டே வருகிறார்கள். இப்போது யோவான் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதான் பஸ்கா உருவான காரியம். இப்படி வருடந்தோறும் இவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதத்தின் முதல் மாதத்திலே 14ஆம் தேதியிலே முதல் தேதியிலே ஆட்டுக்குட்டியை வாங்குவார்கள். 14ஆம் தேதி வரைக்கும் வளர்ப்பார்கள். 14 இரவிலே அதை அடித்து புசிப்பார்கள். இதுதான் இந்த பஸ்காவினுடைய காரியம். இப்படி இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். கடவுள் அவர்களுக்கு, தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இப்படியே பின்பற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கட்டளையை யார் கை கொள்கிறார்? இயேசுவும் கை கொண்டார். பாருங்கள், பஸ்கா பண்டிகை வந்தது. அவர் அந்த நேரத்திலே இந்த சீஷர்களிடத்திற்கு அவர் எல்லாவற்றையும் காரியம் நிறைவு செய்து இந்த பரிசுத்த வார்த்தை தான் மரிக்க போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தும்படிக்கு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் ஒரு இடத்தில் அன்பு வைத்தார். இன்னும் பாருங்கள், அதுக்கு பின்பதாக வருகிற காரியத்தில் இந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அந்த ஒழுங்கு செய்த இடத்திற்கு பஸ்கா நாளிலே சாயங்கால வேளையில அவர் அந்த பகுதிக்கு போகிறார். எதற்கு? பஸ்காவை அனுசரிக்கிற அந்த சாயங்கால நேரத்திற்கு அவர் போகிறார். இப்போ எல்லாரும் அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். 12 சீஷர்களும் அப்போஸ்தலர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். இங்க இயேசுவை அமர்ந்திருக்கிற பொழுதுதான் அவர் இந்த பந்தியை விட்டு எழும்புகிறார். எல்லாரும் பந்தியில் அமர்கிறார்கள். அவர் பந்தியை விட்டு எழுந்திருக்கிறார். பாருங்கள், 4ஆம் வசனத்திலே போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொள்கிறார். பாருங்களுக்கு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சீஷருடைய கால்களை அவர் இந்த வேளையிலே தொடங்குகிறார் கழுவுவதற்காக. கழுவி கொண்டிருக்கிற பொழுது சீமோன் பேதுரு சொல்கிறார், அவர், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? நீரே கடவுள், என்னுடைய கால்களை கழுவலாமா? நான் உடைய சீஷர், நீர் கழுவலாமா என்று சொல்லி கேட்கிறார். சொல்லி, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறிவாய், இனிமேல் அறிவாய் என்று சொல்லுகிறார். அவனுக்கு பின்பதை சொல்லுகிறான், நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்கிறார்.
தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். எபேசியர் 5:21. இங்க பேதுரு சொல்லுகிறார், நீ அப்படி முற்றிலுமாய் நீர் கழுவ வேண்டும் என்று. அவர் அப்படி இல்லை என்று சொல்லி அவருடைய கால்களையும் கழுவி எல்லாருடைய கால்களை கழுவுகிறார். அப்படி செய்ததற்கு பின்பதாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அவர் மரிக்க போகிற தருணத்திலே அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இந்த உலகத்திலிருந்து போக போகிற இடத்திலிருந்தும் சீஷர்களோடு எப்படி பேசுகிறார் என்று நம்ம இந்த வரிசையாய் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கலாம். அவர் பேசுகிற ஆண்டவரும் போதுகிறமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவுள். உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். நானே இந்த அளவுக்கு தாழ்த்தினேன் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்த வேண்டும்? எல்லா ஜனங்களுக்கும் உங்களை தாழ்த்துங்கள், மேன்மைப்படுத்தாதீர்கள் என்று பேசுகிறார். அவர்கள் அந்த 20 வரைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாய் பேசுகிறார். நீங்கள் இவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், உங்களை மற்ற ஜனங்களுக்கு முன்பதாய் உங்களை விசேஷித்தவர்களாய் நீங்கள் உங்களை காண்பித்துக் கொள்ளுங்கள், சாட்சியாய் வாழ்ந்து காண்பீர்கள் என்றவர்கள் எல்லாம் அவர்கள் பேசுகிறார். அவர் சொன்ன பின்பதாக ஆவியில கலங்கி 21 பேசுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷர்கள் முதலில் அறியவில்லை, அவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை காட்டி கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது இவர்கள் எல்லாருக்கும் சந்தேகம், ஒருவர் பார்த்து யார் என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த சமயத்தில் சீஷனாகிய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த இந்த அவர் கேட்கிறார், யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி பேதுரு அங்கே சைகை காட்டுகிறார் யோவானுக்கு. அப்படி பாருங்கள், அவன் ஒன்று கேட்கவில்லை, ஆண்டவரே அவன் யார் என்று அவரிடத்தில் கேட்கிறார். அவர் அருகாமையில் இருந்திருக்க கூடும். ஒருவேளை எல்லா சீஷர்களும் இருந்தாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரும் மிகவும் அன்பாக அவர் எல்லா காரியங்களிலும் அவர் பயன்படுத்துகிறார். அவர் போகிற ஜெப நேரங்களிலே, அவர் தனியாய் செயல்படுகிற நேரங்களில் இவர்கள் 3 பேரை தான் அருகில் மிக அருகாமையில் வைத்திருக்கிறார். அப்படியானால் யோவான் அருகில் இருந்திருக்க கூடும். பாருங்கள், அது யார் என்று விசாரிக்கும்படி சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த காரியங்களை பேசுகிற பொழுது அவர் யாரை தொய்த்து இதை நான் தொய்த்து இந்த துணிக்கு யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் என்று சொல்லிவிட்டு யூதாஸ் காரியத்துக்கு அவர் கொடுக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அந்த துணிக்கு அவன் வாங்குகிற பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்து அவன் இயேசுவை நோக்கி நீ செய்கிறது சீக்கிரமாய் செய் என்று இயேசு அவனுக்கு சொல்லுகிறார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. சீஷரோடு அந்த எல்லாரும் இருந்தார்கள், இயேசுவோடு தான் இருந்தார்கள். அவர்கள் விசாரிக்க சொல்லுகிறான் சீமோன். இங்கு கேட்கப்படுகிறது கேள்வி. அவர் சொல்லுகிறார், ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று. இவ்வளவு நடைபெற்றாலும் இதற்கு மத்தியில் அவர் சொல்லுகிறார் இவன் தான் என்று சொன்னாலும் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, கருத்தை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அதுக்கு பின்பதாக அவன் அதில் காரியங்களிலிருந்து அவன் புறப்பட்டு போகிறான். அவன் பந்தியிலிருந்து பாதியிலேயே புறப்பட்டு போன பின்பதாக இயேசு பேச துவங்குகிறார். மீண்டும் 31 மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி, தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு கட்டளையை கொடுக்கிறார், புதிதான கட்டளை, கமாண்ட், இதை கொடுக்கிறார். அதனால கட்டளை வியாழன் என்று நாம் இங்கே அழைக்கிறோம். இந்த மாந்தி தேர்ஸ்டே, மாந்தி என்றால் கமாண்ட் என்று அர்த்தம். கமாண்ட் என்றால் கட்டளை, புதிய கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருங்கள் என்கிற அந்த கொடுத்த கட்டளைகளுடைய சுருக்கமா எல்லாவற்றிலும் அதற்குள் அடங்குகிறது, எல்லாவற்றிலும் அடங்குகிறது. என்னை என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படியானால் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும் என்று, மற்ற காரியங்களை உருவாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படியானால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று. அப்ப எல்லா ஒரு காரியத்தையும் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது அன்பு தான் அதனுடைய மைய கருத்தாக இருக்கிறது. பாருங்கள், அதை சொல்லிவிடுத்திருக்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீஷர்களுக்கு அன்பாய் பேசுகிறது. அமர்ந்திருந்து அவருடைய கால்களை கழுவின பின்பதாய் நல்ல ஒரு போதனை கொடுக்கிறார், தாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார், அவருடைய காரியங்கள் எல்லாம் பேசுகிறார். ஆனால் அநேக காரியங்கள் இதிலே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவர் சொன்ன காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை. சீமோன் பேதுரு அவரை கேட்கிற, ஆண்டவரே நீர் எங்கே போகிறேன்? அவர் போகிறேன் என்று சொல்கிறார். எங்கே போகிறேன் சொல்லும் என்று. நான் போகிற இடத்தை இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய். அப்பொழுது அவர் இயேசு மரிக்க போகிறார். நான் போகிறேன், நீ என்னோடு கூட வர முடியாது இப்பொழுது, ஆனால் நீ மரித்த பின்பதாய் வருவாய். அதையெல்லாம் ஒரு விதமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். இவர்கள் அநேக விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி விட்டார். இந்த பந்தியில சீசையோடு கூட எல்லா ரகசியங்களையும் அவர் சொல்லுகிறார்.
ஆனால் புரிந்து கொள்கிற பக்குவம் அவர்களுக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினாலும் அதை பெற்றுக்கொள்கிற பக்குவங்கள் நமக்கு அநேக நேரங்களில் இல்லை. அதை பெற்றுக்கொள்கிற பக்குவத்தை நாம் அடைய வேண்டும். ஆனால் இயேசுவின் சிந்தனை கோப்பாய் நாம் மாற வேண்டும். அதற்கேற்றபடி நாம் வளர வேண்டும். ஆவியில வளர்ந்தால்தான் அவர் என்ன காரியங்களை சொல்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் வளர முடியும். தொடர்ச்சியாக பேதுரு இன்னும் கேட்கிற, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்ன ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று அவர் பேசுகிறார். பாருங்கள், அவர் சொன்ன விஷயம் வேறு, ஆனால் அவர் கேட்கிற கேள்வி வேறு. ஆகவே அவருடைய காரியத்தை சொல்லுகிறார், நீ 3 தரம் மறுதலிப்பான் என்று சொல்லிவிட்டு இன்னும் சீசரிடத்தில் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கடவுளை ஒருவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கு போகாமல் இருக்க வேண்டும் என்று இன்னும் சொல்கிறார். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் ஆயத்தம் பண்ணின பின்பதாய் உங்களையும் கொண்டு சேர்ப்பேன். இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். சீசர் இடத்துல அவரோடு பேசின எல்லா முக்கியமான காரியங்கள் இப்போது எல்லாம் பேசுகிறார்கள். 12 பேரும் கேள்வி கேட்கிறார்கள். ஒவ்வொருவராக இதிலே ஒவ்வொரு காரியங்களை பேசிக் கொண்டிருக்க அவர் பதில் சொல்லிக்கொண்டே அடுத்த காரியமாய் 5ஆம் வசனத்திலே தோமா கேட்கிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியாமே, வழியை எப்படி அறியும்? போகிறேன் என்று சொல்கிறேன், எங்கு போகிறேன் என்றே தெரியாது, அப்படியெல்லாம் வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். முக்கியமான காரியங்கள் இவைகள் எல்லாம், எல்லா ரகசியத்தின் காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் முக்கியமான ஒரு காரியத்தையும் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் பிலிப்பு கேட்கிற, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று. நானே உங்கள் மத்தியில் இருக்கிறேன், பிதாவை நீ காண்பி என்று சொல்கிறது என்ன என்று அவர் கேட்கிறார். 12ஆம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இதில் போன பின்பதாக உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் என்னை காட்டிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதிகமான காரியங்களை செய்ய முடியும். எவ்வளவு ரகசியமாக இவர் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் விடுதலைக்காக வேண்டினால் அதை நான் செய்வேன். அற்புதத்திற்காக நீங்கள் வேண்டினால் அதை நான் செய்வேன். ஒருவர் மரித்திருந்த ஜீவனுக்காக நீங்கள் கேட்டால் அதையும் கொடுப்பேன். எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று அதை என்ன சொன்னார்? விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். பாருங்கள், 16ஆம் வசனத்தை தேற்றர வாதனை குறித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசுகிறார். நான் போகிறேன், நான் போன பின்பதாக தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்பப்படுவார். அவர் எப்படி இருப்பார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், ஆனால் உலக ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கண்களால் எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்த ஆவி என்று சொல்கிறார்கள், கண்களுக்கு தெரியுமா? இப்படி அநேகர் விதண்டாவாதங்கள் கேள்விகள் பேசுவது உண்டு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டார். நீங்கள் அதை அறிவீர்கள், அவர் உங்களுக்குள் இருப்பார், உங்களுக்குள் இருந்து கிரியை செய்வார் என்று. இன்னும் கொஞ்ச காலம் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அவர் நித்திய ஜீவனை இவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க காரியங்களையும் ரகசியங்களையும் பேசுகிறார். இப்பொழுது யூதாஸ் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் நீ செய்யவில்லை, எங்களுக்கு மட்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்படியால் வேத வசனத்தை யார் கை கொள்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் அன்பா இருக்கிறார்கள், வசனத்தை கை கொள்கிறார்கள் என்றால் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து விட்டால் அந்த வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. அவர்கள் போகிற இடங்களிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. நன்மைகளை கட்டளையிடுவார், செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வார். தேற்றரவாளன் உங்களோடு கூட இருந்தால் அவர் இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கிலும் பெரிய அற்புதங்களை உங்களாலும் செய்யக்கூடும். உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே செய்ய முடியும். பாருங்கள், தொடர்ச்சியாக பார்த்தால் அநேக காரியங்களை பேசுவார். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தியானித்தோம், ஆனால் அதற்கேற்ற வசனங்களை எல்லாம் நாம் தியானித்து பார்த்தால் நேரம் போதாது. பாருங்கள், 15ஆம் அதிகாரத்திலே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி என்னில் நிலைத்திருங்கள், நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று அதிகாரம் முழுவதும் அவர்களுக்கு அநேக காரியங்களை அவர் பேசிக்கொண்டே வருகிறார். 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிற பொழுது, நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி அவர்கள் உங்கள் ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். உங்களை எல்லாம் துரத்துவார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறபடினால் உங்களுக்கு இடர்கள் வரும், போராட்டங்கள்
காலங்கள் வரும் என்று அவர் முன்பதாகவே உலகத்திற்கு போவதற்கு முன்பதாய் சீஷரிடத்திலே சொல்லிதான் அனுப்புகிறார். நீங்கள் போகிறதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நான் போன பின்பதாய் நீங்கள் உலகத்திற்கு போவீர்கள், உங்களை எதிரியாய் பார்ப்பார்கள், உங்களை வேதனைப்படுத்துவார்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கலங்காதிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அவர் பேசுகிறார். இதுக்கு பின்பதாக 17ஆம் வசனத்திலே 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் சிலர் சொல்கிறார்கள், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று ஒருவரோடு பேசுகிறார். அவ்வளவு நேரம் அவர் பேசுகிறார். இப்போது இவர்கள் ஒருவரோடு பேசுகிறார்கள், என்ன காரணம், என்னவா இருக்கும் என்று. கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன, அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் அவரிடத்துல கேட்கிறபடி அவர்கள் எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்க அவர் அதை அறிந்து கொள்கிறார், இவருடைய காரியத்தை. அவர் மீண்டும் பேசுகிறார், கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து விசாரிக்கிறீர்கள். மெய்யாகவே சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். இந்த உலகத்தின் காரியத்தை நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள், என் நிமித்தம் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் போராட்டத்தை அனுபவிப்பீர்கள், உலகத்திலே கஷ்டங்களும் கண்ணீர்களும் அனுபவிப்பீர்கள். ஆனால் உலகம் இந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் செய்யும். உலகத்தில் காணப்படுகிற எல்லா சத்துருவின் காரியங்களுக்கு இடம் கொடுக்கும், பாவம் செய்யும். அதற்கு பின்பதாய் நீங்கள் சந்தோஷமாய் இளைப்பாறுதல் இருப்பீர்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு கலந்து கொண்டிருப்பார்கள் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அவர்கள் தொடர்ச்சியாக வசனத்தில் அவர்கள் பேசுகிறார். இன்னும் 29ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவர் சீஷர்கள் அவரை நோக்கி சொல்கிறார்கள், இவ்வளவு நேரம் பேசினது அவரெல்லாம் மறைபொருளாவே பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்கிறார், இனியும் நீர் எப்படி பேச வேண்டாம், ஊமையாய் பேச வேண்டாம், நேரடியாய் பேசும், வெளிப்படையாய் பேசும் என்று சொல்லி கேட்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினா வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். இவ்வளவு காரியங்கள் அவரோடு கூட மனம் திறந்து பேசுகிறார். அவர்களும் மனம் திறந்து கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு பின்பதாக சொல்கிறார், இப்போதுதான் என்ன செய்கிறார்கள், எல்லாரும் இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கிறார்கள். இயேசுவோடு இவ்வளவு காலம் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள், 3.5 ஆண்டு காலமாய். ஆனாலும் எப்போதுதான் விசுவாசம் வருகிறது, அவரோடு அமர்ந்து பேசின பின்பதாக தான் முழு விசுவாசம் இயேசுவின் இடத்துல வருகிறது. எப்பவும் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து பேசுகிறோமோ, தேவனோடு எப்பவும் நேரம் செலவிடுகிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவரோடு கூட முழு உறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் தொடர்ச்சி அவர் பேச ஆரம்பிக்கிறார். மீண்டும் அதுக்கு பின்பதாக அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து வேலை வந்தது என்று சொல்லி இன்னும் அவருடைய தரிசனங்கள் எல்லாம் அவர் மத்தியிலே அவர் பேசுகிறார். உலகத்தில் அனுப்பிடுவதற்கான நோக்கத்தை அந்த அதிகாரங்கள் எல்லாம் பேசுகிறார். மத்திய 26ஆம் அதிகாரத்துல இந்த 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதற்கு பின்பதாய் அவர் பேசின பின்பதாக இந்த போஜனம் மீண்டுமாய் அவர்கள் துவங்குகிறது. பந்தியிலிருந்து எழுந்தவர் அவர்கள் கால்களை கழுவினார், அவர் உபதேசித்தார், கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார். இப்பொழுது மீண்டும் இந்த பந்திக்கு அவரோடு கூட பஸ்காவின் காரியங்களுக்கு அவர் திரும்புகிறார். 27ஆம் வசனம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுக்கிறார். அப்பம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னபடி இந்த கோதுமையானது அது உடைக்கப்பட்டு அது முழுமையாய் புடமிடப்பட்டு அது எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டு கடைசியிலே தான் அது அப்பமாக அது கொண்டு வரப்படும். எடுத்த எடுப்பில் ஒரு நிறைவாய் அது வரவிடாது. அநேக அது படிநிலைகளை தாண்ட வேண்டும், அது உடைக்கப்பட வேண்டும், அது நொறுக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்பதாக தான் அது அப்பமாக சுட முடியும். அதே போலதான் அதுக்கு ஒப்பிட்டு தான் சொல்கிறார், என் சரீரம் சிலுவையிலே பிற்கப்படும், நொறுக்கப்படும், உடைக்கப்படுவேன் என்பதற்கு அவர் ஒப்பிட்டு தான் அதை சொல்கிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார், அதை சீஷர்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். அப்பத்தை பெற்றுக் கொள்கிற நாம் அது தேவனுடைய சரீரம் என்பதை உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே சரீரத்தை பெற்றுக் கொள்கிற நாம் அற்பமா ஏதோ கொடுக்கிறார்கள் வாங்குகிறோம் என்பதற்காக அல்ல, அவருடைய விலையேற பெற்ற சரீரம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து பெற்றுக் கொள்கிறதற்கு நாம் தகுதியற்றவர்கள். தேவனுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள நம்மள என்ன தகுதி உண்டு? நாம் பாவம் செய்கிற ஜனங்கள், நாம் அவரை விட்டு விலகின ஜனங்கள். பாருங்கள், ஆனாலும் அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் 2 சாக்கிரமங்கள் இருக்கிறது. ஞானஸ்நானம் முதலாவது சாக்கிரமது, 2வது திடப்படுத்துதல். இந்த கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்படுகிறது நமக்கு 2வது சாக்கிரமம். சாக்கிரமம் என்றால் உள்ளான ரட்சிப்புக்கு வெளிப்படையான அடையாளம். முதல் அடையாளம் என்ன? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கிறது.
திடப்படுத்தலிலே இந்த உடன்படிக்கைக்கு நாம் பங்காளிதான். இனி எனக்கு நான் தான் பொறுப்பு, நான் இனி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன், நான் இனி வசனத்தினால் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்பேன் என்று அந்த காரியத்தை தன் மீது பெற்றுக் கொள்கிறார்கள் திடப்படுத்தலிலே. அவர்கள் அதற்கு பின்புதான் எப்படி என்ன செய்ய வேண்டும்? அவருடைய உடன்படிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். இதை தகுதி பெற்ற பின்பதாக தான் இங்க என்ன நடைபெறுகிறது? அப்பத்தை பெற்றுக் கொள்கிற தகுதி உள்ளவர்களாய் இவர்கள் மாறுகிறார்கள் ஜனங்கள். பாருங்கள், அந்த அப்பத்தை எடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார், அவருடைய கரங்களில் கொடுக்கிறார். இது என்னுடைய சரீரம். அவர்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்கிறார்கள். அவருக்கு அந்த நேரங்களில் விளங்கவில்லை. நாம் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம், நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவினுடைய சரீரம் அது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் அது அற்பமான காரியமாய் அல்ல, அது விலையேற பெற்ற காரியம். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இருக்கிற பொழுது நம்முடைய கண்கள் கலங்க வேண்டும், நம்முடைய இருதயம் கண்ணீரால் நிரம்ப வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நாம் அவ்வளவாய் தாழ்த்த வேண்டும். திருச்சபைகளில், கத்தோலிக்க திருச்சபைகளில் அதை அவர்களே தோய்த்து அவருடைய வாய்களில் வைத்து விடுவார்கள். காரணம், கைகளில் பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் என்பதற்காக அந்த ஆலயத்தை பணி செய்கிற ஆசாரியர் அவரே அதில் திராட்சரசத்தை தோய்த்து அவரே ஜனங்களுடைய வாய்களிலே அவர் வைத்து விடுவார். காரணம், தகுதி இல்லை என்பதற்காக, நாம் தகுதியற்றவர்கள், அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி பாருங்கள், அப்பத்தை அவர்கள் தன்னுடைய சரீரத்திற்கு ஒப்பாய் கொடுக்கிறார். இந்த சரீரத்தை நமக்காய் அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் நம்முடைய கரங்களில் பெற்றுக் கொள்கிற பொழுது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த அப்பம் நம்முடைய சரீரத்திற்குள் போகிற பொழுது, ஆண்டவருடைய சரீரம் உங்களோடு கூட ஐக்கியப்படுகிற பொழுது நம்முடைய சரீரத்திற்கு பலன் உண்டு. நீங்கள் யாரெல்லாம் விசுவாசித்து அப்படி இந்த பந்தியில நீங்கள் பங்கு பெறுகிறீர்களோ, அந்த ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறீர்களோ, எல்லாருக்கும் விடுதலை உண்டு. கம்யூனியன் என்று சொல்லி அதில் நம்ம சொல்லுகிறோம், அது ஒன்றாய் ஒரு பணமட்டு ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறது. நாங்கள் அந்த ரெக்கார்ட்ல எல்லாம் எழுதுகிற பொழுது ஹோலி யூக்காரிஸ்ட் சர்வீஸ் என்று எழுதுவோம். அப்படின்னா பரிசுத்த நற்கருணை ஆராதனை என்று. யூக்காரிஸ்ட் என்கிற வார்த்தை யூக்காரிஸ்டோ என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்படின்னா குட் கிரேஸ் என்று அர்த்தம், நல்ல கருணை, அதுதான் நற்கருணை என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற நாம் தகுதி உள்ளவர்களா? ஆண்டவருடைய சரீரத்தை பெறுகிறோம். கடவுளுடைய சரீரம் நம் கரங்களில கொடுக்கப்படுகிறது. ஆனால் பந்தியில பங்கு பெறுகிற பொழுது, இந்த அப்பத்தை கொடுக்கிற பொழுது அது காற்றிலே பறந்து கீழே விழுந்து விட்டால் அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. கீழே எடுக்கிறது எடுத்து உடனே அடுத்த மனிதர்கள் கொடுக்க முடியாது. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதை மீண்டும் அதை எடுத்து அவர்கள் மீண்டும் அதை பிரதிஷ்டை செய்து பரிசுத்தப்படுத்தின பின்பதாக தான் அதை பயன்படுத்த முடியும். அது சில நேரங்களில் அதை புறமாக்கி விடுவார்கள். அதை சரியான முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணிடுவார்கள். அதை பந்தியில மீண்டும் வராது. விலையேறப்பட்ட சரீரம் கீழே போடவே அதை நாம் கூடாது. கவனமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். விலையேறப்பட்ட சரீரம், கடவுளுடைய சரீரம் நம்முடைய கரங்களில். நாம் அற்பமான ஜனங்கள். அதை உணர்ந்த பொழுது நம் வாழ்வில் விடுதலை உண்டாகும். ஏதோ கொடுக்கிறார்கள் என்றால் விடுதலை அல்ல. கடவுளுடைய சரீரம் நம்முடைய கரங்களில் என்று என்னைக்கு நாம் உணர்ந்து பெறுகிறோமோ அன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டாக வேண்டும். காலையில விட ஐயா சொன்னார்கள், வாங்குகிற பொழுது இந்த பெருவரல் வைத்து நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பழகிக் கொள்ளுங்கள். இந்த வரலில் வைக்கிற பொழுது இந்த வரலை வைத்து நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது கீழே விழுந்து விடக்கூடாது. விலையேற பெற்ற சரீரம். அதுக்கு பின்பு நாம் தலையை தான் தாழ்த்த வேண்டும். கையை உயர்த்தி அதை உட்கொள்ளக்கூடாது. ஆரம்பத்திலே திடப்படுத்தலிலே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அது வயதாகிவிட்ட பின்புதான் நம்ம குனிவது கஷ்டம், அப்படிதான் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் தலையை தாழ்த்த வேண்டும். அவருடைய சரீரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மை தாழ்த்தி அதை உட்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அப்படி விசுவாசித்து இது ஆண்டவருடைய சரீரம், அது நம்மோடு கூட வருகிறது, ஆத்துமாய் உயிர்ப்பிக்கிறது என்கிற விசுவாசத்தோடு செயல்பட்டால் அது உண்மையாய் உயிர்ப்பிக்கும். சரீரத்தில் உண்மையாய் விடுதலை உண்டு. அநேகர் இப்படி விடுதலையாகி இருக்கிறார்கள், சுகம் பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், சீஷரிடத்திற்கு முதலாவது இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பத்தை கொடுக்கிறார். அதுக்கு பின்புதாய் அவர் பாத்திரத்தை எடுக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை குறித்து நாம் காலையில முழுமையாய் தியானித்தோம். இவ்வாறு புதிய உடன்படிக்கை அவர் கொடுக்கிறார் ரத்தம் என்று சொல்லி. ஒரு திராட்சை பழம் முழுமையாய் அது சக்கை வருகிற வரைக்கும், அது கடைசி சொட்டு எடுக்கிற வரைக்கும் அது பிழியப்படும் திராட்சை பழம். ஆனால் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் சிலுவையில் சிந்த போகிறேன் என்று சொல்லி சீஷரிடத்தில் காண்பித்தார். பாருங்கள், அது நியமிக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற
என்னுடைய ரத்தம் அநேகருடைய பாவங்களை கழுவும் என்று சொல்லி நாம் தகுதி அற்றவர்களா இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களா அல்ல, அறிக்கை செய்து நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அதான் ஒவ்வொரு ஆறுதலையும் சொல்கிறது, ஆயத்தத்தோடு பங்கு பெறுங்கள். தெய்வ சமூகத்திலே அனைவரையும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும், பாவியாகி என் மீது கிருபையாகியும் தெய்வ சமூகத்தில் மன்றாடின பின்பதாக தான் தேவ பந்தியில நாம் பங்கு பெற வேண்டும். தகுதியற்றவர்களே வருவோம், ஆனால் அதற்கு ஏற்ற தண்டனைகள் நமக்கு உண்டு. பாருங்கள், அதில் என்ன பார்க்கிறோம், புது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். பஸ்காவினுடைய காரியங்களை தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டு வருகிறோம். பஸ்கா அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி, இப்போது சொல்கிறார் நானே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் அடிக்கப்படுகிறார். அவருடைய சரீரத்தை புசிக்க சொல்கிறார், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படி அவர் சொல்கிறார். அது மிகப்பெரிய விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்தோம் இந்த பரிசுத்த வார்த்தை, விலையேறப்பட்ட ரத்தம். அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற காரியம் அல்லாது, விலையேறப்பட்ட ரத்தம், மாசற்ற ரத்தம், மீட்பை உண்டாக்குகிற ரத்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பாருங்கள், இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தை நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் நியமமாக நியமிக்கிறார். லூக்கா இந்த சுவிசேஷ மத்தேயுவிலே பார்க்கிறோம், இவர்களுக்கு அதை கொடுத்தவர்கள் புசிக்கிறார்கள், அந்த திராட்சை ரசத்தை அவர்களோடு கூட பானம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தை பெற்றுக் கொள்கிற நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்குள் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, சரீரத்தின் வியாகுலங்கள் மாறுகிறது. விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட சரீரம், இதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனபடினாலே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புரவாக்கின பின்பதாக இதில் பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்க வேண்டும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, பஸ்காவினுடைய பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டது, அதனுடைய ரத்தங்கள் நிலைக்காலில் பூசப்பட்டது, அதனுடைய சரீரம் புசிக்கப்பட்டது. அதே போல இது அனுசரிக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்கிறார், நானே அந்த ஆட்டுக்குட்டி, அது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி நானே, பழுதற்ற ஆட்டுக்குட்டி நானே, மாசற்ற ஆட்டுக்குட்டி நானே, உங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நானே என்று சொல்லி பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கும்படிக்காக, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் தான் பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி. அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவருடைய சரீரத்தையும் ரசத்தையும் பெற்றுக் கொள்கிற நமக்கு புது ஜீவன் உண்டு, புது வாழ்வு உண்டு. அது தகுதியாய் விசுவாசத்தோடு யாரெல்லாம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிச்சயமாய் நடைபெறும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இதனுடைய விவரங்களை பார்க்கிறோம். இந்த பந்தியில பங்கு பெறுகிற நாம் எப்படிப்பட்டவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 23ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதுக்கு பின்பு 25ஆம் வசனத்திலே அவருடைய புது உடன்படிக்கை ரத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். 26ஆம் வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பொழுதும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய இந்த எப்போதெல்லாம் இந்த பந்தியில நீங்கள் பங்கு பெறுகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறுகிறீர்கள். 1. 2. அவர் வரும் வரைக்கும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அந்த வருகையிலே காணப்படத்தக்கதாய் உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது. 2 காரியம். 1. அவரை நினைவு கூறுகிறீர்கள். 2. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவன் இருக்கிறான். யார் இந்த பந்தியிலே அசட்டையாய் செய்து அல்லது பங்கு பெறுகிறார்களோ, ஏதோ ஒரு ஏளனமா இதை நினைக்கிறார்களோ, அவர்கள் இந்த கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து அவர்கள் ஏளனப்படுகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள் என்று அர்த்தம். ஆகவேதான் தகுதியோடு கூட நாம் இந்த நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். இந்த பலிபீடத்திற்கு வருகிற நாம் அது மிகவும் ஒரு கவனமாய் பார்க்க வேண்டும். இந்த முந்தைய நம்ம பயன்படுத்தின அந்த சேசில் என்று சொல்வார்கள் பலிபீடத்தை நாம் வைத்திருப்போம். இந்த கப் சேவிங் பண்ணுகிற பொழுது திராட்சை ரசத்தை ஒரே கப்பிலே நாம் பானம் பண்ணினோம். லாக்டவுன் முன்பதாக நம்ம அதை பயன்படுத்தினோம். அதில் கொடுத்து விட்டு எடுக்கிற பொழுது அதில் ஒரு சொட்டு கீழே சிந்தி விடக்கூடாது என்பதற்காக இதை துடைக்கிறதுக்கும் ஒரு துணி உண்டு.
அதற்கென்று துடைப்பதற்கு ஒரு சொட்டு ரத்தமாகிலும் அது கீழே சிந்தப்படக்கூடாது. அப்படியே ஒரு இடத்துல சிந்தப்பட்டாலும் உடனே அதை துடைத்து அது மீண்டும் அது விலையேறப்பட்ட காரியம், அதை கீழே சிந்தி அதை மிதித்து விடக்கூடாது, உடனே அதை துடைத்து எடுக்க வேண்டும். பல நெறிமுறைகள் இருக்கிறது. பந்தியில பங்கு பெறுகிற பொழுது அப்பம் கீழே விழுந்து விடக்கூடாது, அந்த ரத்தம் கீழே சிந்து விடக்கூடாது. விலையேறப்பட்டவருடைய சரீரம், அவர் சொல்கிறார், இப்படி யாரெல்லாம் ஒருவேளை அசட்டையாய் பண்ணுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படினால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாய் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இது எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். யார் அது பந்தியில பங்கு பெறுகிற முதலாவது தன்னை தானே சோதித்து அறிய வேண்டும். நான் இந்த பந்தியில பங்கு பெற தகுதி உள்ளவனா என்று சோதித்து அறிந்த பின்பதாய் இந்த பந்திற்கு நாம் வர வேண்டும். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம். அவருடைய சரீரத்தை யார் இப்படி நிதானிக்காமல் வருகிறார்கள் என்றால் அந்த கர்த்தருடைய சரீரத்தை அவர்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு உண்டு. அப்படின்னு கவனமாய் நாம் இருக்க வேண்டும். இதிலும் இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த விளக்கமும் இருக்கிறது. யார் இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை அசட்டையை செய்கிறார்களோ அவர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள் என்கிற எச்சரிப்பின் காரியமும் இருக்கிறது. அது வேகமாய் புசிக்க வேண்டும், அது முறைப்படி செய்யப்பட வேண்டும், மீதியெல்லாம் அதில் சுட்டரிக்கப்பட வேண்டும். இதில் யாரெல்லாம் அசட்டைப்படுகிறார்களோ அவர்களும் எகிப்து ஜனங்களோட கூட அழிவார்கள் என்று அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் இங்கேயும் தொடர்கிறது. ஆகிய சரீரத்தின் வசத்தையும் யாரெல்லாம் தகுதியற்றவர்களாய் அசட்டைப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமும் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையடைந்தும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்த அந்த மேன்மை புரியவில்லை. விலையேறப்பட்ட ரத்தமும் சரீரத்தினுடைய அந்த மேன்மை புரியாமல் அசட்டை செய்து விட்டார்கள், நிதானிக்கவில்லை, தன்னை தான் சோதித்து அறியவில்லை. கர்த்தருடைய பந்தியில் நடுக்கத்தோடு பங்கு பெற வேண்டும். அது நடுக்கம் இல்லாததினாலே, இந்த அசட்டை வந்ததினாலே, அலட்சியம் வந்ததினாலே நியாய தீர்ப்புக்கு அநேகர் உள்ளாகி இருக்கிறார்கள் என்று தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தருடைய பந்தியிலே அவர் பிரத்யட்சமாக இருப்பார். அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொள்கிற நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் இது கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும். ஆலயத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார், அவர் பிரசன்னராக இருக்கிறார். ஒரு முதலமைச்சரை பார்க்கிற பொழுது நாம் ஒருவேளை ஒரு மோசமான வஸ்திரங்களோடு நாம் போக முடியாது. கால் சட்டையோ ஒரு டிஷர்ட்டோ அணிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை பார்க்கிற பொழுது நாம் போக மாட்டோம். கர்த்தர் இருக்கிற பொழுது நாம் ஒருவேளை நல்ல ஒரு விலையேறப்பட்ட வஸ்திரங்களை நாம் தரித்து இருதயம் அதே போல நல்ல ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதாய் பரிசுத்த ஒரு அலங்காரத்தோடு தேவ சமூகத்தில் நடுக்கத்தோடு வர வேண்டும். அப்போது நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டும், ஆனால் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் போகிறதுக்கு முன்பதாய் என்னை தகுதிப்படுத்தும், என்னை சீர்படுத்தும் என்று அவர் ரத்தத்தினால் கழுவுவதற்கு ஒப்பு கொடுத்தால் அவர் வருகையிலே நாம் காணத்தக்கதை ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். 33 வசனத்திலே, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நாம் ஜெபிக்கிற காரியங்களை பழகிக் கொள்ள வேண்டும். அநேக திருச்சபைகளிலே சனிக்கிழமை காத்திருப்பு கூடுகையில் நடைபெறுகிறது. காத்திருந்து நம்மை தாழ்த்துவது, நம்மை சீர்படுத்திக் கொள்கிற காரியங்கள் திருச்சபையில் நடைபெறுகிறது. பஸ்கா பண்டிகை அனுசரிக்கப்பட்டு வந்தது. இயேசு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். நான் தான் பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, பாவம் செய்யாதவர் பரிசுத்த தேவன் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அதற்கு பின்பதாக இவர்கள் எல்லாம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கால்களை கழுவுகிறார், தன்னை தாழ்த்துகிறார், நீங்கள் தாழ்த்துகள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு பின்பதாக அவர் புறப்பட்டு ஒலிவ மலைக்கு அவர் போகிறார். வழக்கமாய் போகிற இடத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு அவர் போய் திரும்பி போகிறார். இந்த ஸ்தலத்தை யாரும் அறிந்திருந்தார் என்றால் வழக்கமாய் அவர் செல்கிற இடமாயின்படினாலே யூதாசும் அதை அறிந்திருந்தார். வேறு வசனங்கள் அதுதான் சொல்கிறார். யூதாஸ் காரியத்தும் அதை அறிந்திருந்தார், அவர் போகிற இடத்தை அறிந்திருந்தான் என்று சொல்லி அவர் ஒலிவ மலைக்கு போகிறார். அங்கு ஜெபம் பண்ணும்படி இந்த 3 பேரை தெரிந்து கொள்கிறார். இவர்களை ஜெபிக்க சொல்லி அவர் சொல்கிறார். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று ஜெபிக்கும்படி, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அநேக காரியங்களை பேசுகிறார், அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், ஒரு புது உடன்படிக்கை கொடுக்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒலிவ மலைக்கு அவர் புறப்பட்டு போகிறார். அதுக்கு அடுத்து சொல்கிற வசனங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லி 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்திலே மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தம் இடரல் அடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர் தெளிந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்கிறார். இந்த மெய்ப்பன்
வெட்டப்படுவான், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்கிற காரியம் நிறைவேறும் என்று தாம் காட்டி கொடுக்க போகிற காரியத்தையும் அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற காரியத்தையும் சொல்லுகிறார். இன்னும் பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் அடைந்தாலும் நான் இடர்கள் அடையேன் என்று சொல்லுகிறவர்கள்தான் சொல்லுகிறார், நீ என்னை மறுதலைப்பா என்று. பாருங்களுக்கு பின்பதாக இந்த காரியங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் கெத்சமனையிலே தோட்டத்திலே நடைபெறுகிறது. அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு அவர் போகிறார், தனித்து போகிறார். பிதாவினிடத்திலே அவர் வேண்டுதல் செய்யும்படி அவர் போகிறார். ஆகவே ஆனபடினாலே புது உடன்படிக்கை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகிற பொழுது விலையேற பெற்ற ரத்தத்தையும் விலையேற பெற்ற சரீரத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்கிற நடுக்கமும் பயமும் வேண்டும். இந்த தெய்வ பயத்தோடு விசுவாசத்தோடு நாம் வருகிற பொழுது, காத்திருந்து நம்மை நாமே நிதானித்து தாழ்த்தி வருகிற பொழுது அவர் புது பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். புது கிருபைகளினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த ரத்தமும் இந்த சரீரத்தை பெற்றுக் கொள்கிற நாம் கடைசியிலே அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுவோம், நித்தியத்தில் அவரோடு கூட சேர்க்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்கிற நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த கட்டளை வியாழன் அன்று சீஷர்களிடத்திலே நாம் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை, பிரதான கட்டளையை கொடுத்து ஆண்டவரே எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரையும் நேசிக்கவும் எல்லாரோடு அன்பாய் நாங்கள் வாழவும் பழகவும் எங்களுக்கு கிருபை செய்திருவீராக. ஆண்டவரே சீஷரிடத்திலே அந்த பந்தியில் அமர்கிற பொழுது ஆண்டவரே உம்மையே தாழ்த்தி சீஷருடைய கால்களை கழுவினேன். பிதாவாகிய நான், தேவனாகிய நான், ஆண்டவராகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் எவ்வளவு தாழ்த்த வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ளாதபடிக்கு எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய தாளந்து என்று சொல்லி நாங்கள் எங்களையும் உயர்த்தாதபடிக்கு எங்களை தாழ்த்துவதற்கு கிருபை செய்வீராக. எல்லாருக்கும் முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லி சீஷரிடத்தில் சொன்னீரே, அதை நாங்களும் தாழ்த்துவதற்கு கிருபை செய்யுங்க. இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதிருங்கள் என்று சொன்னீரே. இந்த உலகத்திலே உண்மை நாங்கள் பின்பற்றுகிறதுனாலே எத்தனையோ அடவே பாடுகளையும் எத்தனையோ வேதனைகளையும் நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறது கலங்காதிருங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்கள் அதி சீக்கிரமாய் இந்த உபத்திரவங்களை நாம் முடிந்து போகும். அதற்கு பின்பதை நாங்கள் தேவனோடு கூட மகிழ்ச்சியாய் வாழுகிற அடவரே காலங்கள் எங்களுக்கு நேரிடும். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் அடவரே கலங்காதபடிக்கு நீங்கள் அழுவீர்கள், உலகம் சிரிக்கும், உலகம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் உலகம் எப்போது நீங்கள் சந்தோஷமா இருக்கிற பொழுது உலகம் எல்லாம் கலங்கும் என்று சொன்னீர்கள். அதே போல நாங்கள் இந்த கண்ணீர் வடிக்கலாம். இந்த உலகத்தில் எங்களுக்கு அநேக பாடுகளும் நிந்தனைகளும் வருத்தங்களும் போராட்டங்களும் இருக்கலாம். இதை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நாங்கள் களி கூறுவோம். இன்று அவரோடு யாரெல்லாம் இச்சையின்படி தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டு சந்தோஷமே வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடவே கலங்குவார்கள். ஐயோ நான் தவறு செய்தேனே, ஐயோ நான் பாவம் செய்தேனே, கர்த்தரை அசட்டை செய்தேனே என்று சொல்லி அவர்கள் கலங்குவார்கள். அந்த நிலைக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. இந்த உலகத்தில் நாங்கள் கண்ணீர் வடித்தாலும் ஒரு நாள் தேவனோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம் என்கிற அந்தவரே இந்த நம்பிக்கைக்கு எங்கள் தந்திருக்கிறதற்காய் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை தொடர்ந்து உண்மையில நாங்கள் வளர்ந்து பிறகு கிருபை செய்யுங்க. இந்த புதிய உடன்படிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறேன். பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்து எங்களுக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறேன், எங்கள் பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறேன். விலையேற பெற்ற சரீரத்தையும் விலையேற பெற்ற ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். இந்த பரிசுத்த போஜன பந்தியிலே நாங்கள் வருகிற பொழுது எங்களை நாங்கள் நிதானித்து பார்த்து வரணும். எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்ந்து பார்த்து நாங்கள் வரணும். தகுதியற்றவர்களா இந்த பந்தியில நாங்கள் பங்கு பெற்று விடக்கூடாது. எங்களுக்கு உணர்த்துவீராக. நாங்கள் எங்கெல்லாம் உண்மை விட்டு தூரம் போனோம், எங்கெல்லாம் நாங்கள் பாவம் செய்தோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துவீராக. பாவங்களை நாங்கள் தேவ சமூகத்தை அறிக்கை செய்தவர்களாய், அவைகளை நாங்கள் உணர்ந்து அவரை கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் தேவ சமூகத்தை இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு எங்கள் கிருபை செய்திருக்கிறாங்க. அதனாலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன், இந்த ஆத்மத்திற்கான போஜனம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட தகுதியான காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துருவீராக. இந்த பந்தியில பங்கு பெறுகிற அடல் விசுவாசத்தோடு பங்கு பெறுகிறவர்களுக்கு அற்புத சுகம் உண்டு, சரீரத்தில் பலன் உண்டு, ஆவியானவர் கொடுக்கப்படுகிற புது கிருபைகள் உண்டு. அடல் அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாருக்கும் தந்துருவீராக. ஒருவராகிலும் ஆசீர்வாதங்கள் இழந்து போய்விடக் கூடாது. தகுதியாய் அவரை பயத்தோடு இந்த பந்தியில சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருங்க. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எல்லாருக்கும் உதவி செய்வீராக. எப்போதும் அவரே மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. உமது கரங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ
வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். நாளை மதியம் 12 மணிக்கு மும்மணி தியான ஆராதனை உண்டு. ஆராதனை நிறைவு பெற்றதும் நமக்கு சிறிய உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. உணவுக்கான காணிக்கை கொடுக்க வேண்டுமானால் மூப்பரிடத்தில் செலுத்தலாம். ஆராதனைக்கு வருகிற பொழுது சுய வெறுப்பு ஊண்டியலை நீங்கள் ஆலயத்தில் முன்பகுதியில் படைக்கவும் நினைவுபடுத்துகிறேன்.